வணக்கம் நண்பர்களே. திருப்பூர் ரயில் நிலையம் முன்பு இந்த திருப்பூர் குமரனுடைய நினைவு மண்டபம் முழு உருவச் சிலையோடு இருக்குது. அவசியம் அனைவரும் வந்து பார்க்கணும். இந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற மண்டபத்தில் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். உள்ளே நுழைஞ்சோன்னே அவருடைய மார்பளவு சிலை இருக்குது. இது 1900 குமரன் நினைவு மண்டபம் 1991 திறந்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரை குறித்த பட கண்காட்சியெல்லாம் காண்பிப்பாங்க. மக்கள் கூட்டம் வரும்போது ஓவிய கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. இது என்னென்னா, அவர் சென்னிமலையில் அவர் பிறந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 1904 அப்புறம் வறுமை காரணமாக 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் வந்து நெசவு தொழிலில் ஈடுபட்டு திருப்பூருக்கு குடிபெயர்ந்து இங்கே வந்து ஒரு கணக்கராக வேலை செய்கிறாரு. தெய்வ பக்தியும் தொழில் பக்தியும் தேசபக்தியும் கொண்ட அற்புதமான மனிதர் திருப்பூர் குமரன். அவரோட கூட சட்ட மறுப்பு இயக்கத்தில் போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டவங்க, திருப்பூரில் சுதந்திர போராட்டத்துக்கு பங்கெடுத்து கொண்ட தியாகிகளினுடைய பட்டியல் தான் இது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல் திருப்பூர் மாவட்ட தமிழறிஞர்கள் குறித்த படங்களும் இருக்குது. அவர் அந்த சட்ட மறுப்பு இயக்கம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தடியடிபட்டு உயிரிழந்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதையும் ஓவியமாக இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க படக்காட்சியாக. திருப்பூர் குமரனை நாம் என்னென்றும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் திருப்பூரினுடைய பங்களிப்பு திருப்பூர் குமரனால் பெருமை பெற்றது என்றே சொல்லலாம்.